அப்படி சப்போஸ் நீங்கள் நினைக்கிறீங்க எந்த அளவு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அந்த அளவு தான் மசில் வளரும்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. நீங்கள் தப்பான கணக்கு போட்டு ஜிம்முக்கு போயிட்டு மாஞ்சி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க. எக்ஸசைஸ் என்னமோ உங்கள் மசிலை வளர்க்க போகிறது உண்மைதான். ஆனால் எக்ஸசைஸ் மட்டுமே உங்களோட மசிலை வளர்க்காதுன்றதை மனசில் வச்சுங்க. ஏன்னா க்ரோத் ஹார்மோன் தான் உங்கள் மசிலை வளர்க்க போகுது. ஸோ எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுங்க, உங்கள் க்ரோத் ஹார்மோனை ட்ரிகர் பண்ணி மசிலை வளர்க்குற மாதிரி. ஸோ இதுதான் நிறைய முக்கியமான விஷயம் ஃபிட்னஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது எல்லாமே இந்த ஆதம் தமிழ் ஃபிட்னஸ் சேனல் மூலிமா உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கும் உங்கள் நாலேஜை கெயின் பண்ண, நிறைய ஃபிட்னஸை டவுட் கிளியர் பண்ண நான் வந்திருக்கிறேன். ஸோ ஒரு டவுட்டும் மிஸ் பண்ணாத பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் சகோதரர் ஆனந்தராஜ் கேட்டுக்கிறாரு, புஷ் டே அப்போ செஸ்ட் 3 வேரியேஷன், ஷோல்டர் 3 வேரியேஷன், ட்ரைசிப் 3 வேரியேஷன் போடலாமா, இல்லை நான் வேரியேஷன் குறைக்கணுமா, எப்படி 9 வேரியேஷன் போட்டால் ஓவர் ட்ரைனிங்கா இல்லையா சொல்லுங்க. நல்ல கேள்விதான். இன்னைக்கு மசிலை பில்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு தனி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு புஷ் டே அன்னைக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 மசிலை டார்கெட் பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து ஷோல்டர் செஸ்ட், இன்னொன்று வந்து ட்ரைசிப். சரியா? இப்போ நீங்கள் ஷோல்டர் அடித்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் செஸ்ட் அடித்தாலும் சரி, இன்டைரக்ட்லி உங்களோட ட்ரைசிப் வந்து டார்கெட் ஆகதான் போகுது. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் முடிவு பண்ணணும் உங்கள் ட்ரைசிப் எந்த அளவு டயர்டாக இருக்குதுன்னு. சரியா? இப்போ ஷோல்டருக்கு ஈக்குவலான ஒரு வேரியேஷன், செஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு வேரியேஷன், அதில் எந்த அளவு நீங்கள் டார்கெட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபுல் எஃபர்ட்டோட நீங்கள் ட்ரைசிப்பை டார்கெட் பண்ண போனீங்கன்னா உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் ட்ரைசிப் லாஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? இப்போ இந்த ட்ரைசிப் ஒரு 3 வேரியேஷன் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரி வேரியேஷன் செலக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா ட்ரைசிப்ன்றது ஒரு சின்ன மசில் தான். இந்த மசிலுக்கு வந்து நீங்கள் ஒரே செட்டில் மேக்ஸிமம் லோடை வந்து கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து அடிஷனல் மசில் கூட டார்கெட் பண்ணீங்கன்னா, இப்போ ட்ரைசிப்க்கு முக்கியமான வேரியேஷன் எது தெரியுமா? க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ். இதில் சூப்பராக உங்களோட ட்ரைசிப் வளர போகுது. இதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ட்ரைசிப் மூவ்மெண்ட்டாக இருந்தாலுமே. சரியா? ஸோ இந்த ட்ரைசிப் மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் செஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க. செஸ்ட் வேரியேஷன் டார்கெட் பண்ணக்குள்ள அதை அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு தனி வேரியேஷன் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இது எந்த மாதிரி வேரியேஷனாக இருக்கும்னா, அந்த மசில் ஐசோலேஷன் பர்டிகுலராக அந்த மசிலை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன மாதிரி வேரியேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம்? சிம்பிள், ஓவர் ஹெட் டம்பிள் ப்ரெஸ்ஸோ இல்லை பார்பல் ப்ரெஸ்ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா? ஸோ ஓவர் ஹெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எக்ஸ்டென்ஷன், சாரி நான் தப்பா சொல்லிட்டேன், எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா புஷ் டவுன். ஸோ இந்த புஷ் டவுனால கேபிள் புஷ் டவுன் நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் கேபிள் புஷ் டவுன் பண்ணாலும் சரி, ஆனால் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயிட் பார் புஷ் டவுன் பண்ணுங்க. இப்போ இது நீங்கள் பண்ணக்குள்ள உங்களோட ட்ரைசிப்பை இன்னும் நீங்கள் இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது என்னது இன்னும் முக்கியமானது? பெஞ்ச் டிப்ஸ் இல்லையா, டபுள் பார் டிப்ஸ். இந்த டபுள் பார் டிப்ஸும் ட்ரைசிப்க்கு ரொம்ப முக்கியம். ஆனால் எப்போ நீங்கள் இந்த மேஜர் மசில் கூட டார்கெட் பண்ணுறீங்களோ உங்களால் ஃபுல் எஃபர்ட்டாக அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு ப்ராப்பரான ஃபார்மில் உங்களால் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஷோல்டர் செஸ்ட் டார்கெட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரைசிப்க்கு போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேரியேஷனாக ஃபஸ்ட்டு நீங்கள் பேரலல் பார் டிப்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இது ஓவரால் உங்களோட 3 ட்ரைசிப் மசிலையும் பில்ட் பண்ண சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன், டம்பிள் எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். இன்னொன்று கேபிள் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். கேபிள் புஷ் டவுன் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ 3 வேரியேஷன் தேவையா? 2 வேரியேஷன் போதுமா ட்ரைசிப்க்கு? இப்போ நீங்கள் செஸ்ட்டை டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ செஸ்ட்டுக்கு முக்கியமானது எது? ஒரு 2 வேரியேஷன் செலக்ட் பண்ணீங்க, அதே போதுமானது. அதில் 3 செட்டு போட்டுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஸோ 2 வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை மூலியமாக உங்களோட செஸ்ட் டார்கெட் ஆகணும். எதுக்கு ஃப்ளை மூலியமாக டார்கெட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதில் மேஜர் மசில் ப்ராப்பராக ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கப்புறம் ப்ராப்பராக கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ எல்லா 3 மசிலையும் செஸ்ட்டில் இருக்கிற அந்த 3 மசில் டார்கெட் பண்ணணும்னா ஃப்ளை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் பார்பல் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை மஷின் வச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ டிக்ளைன் வந்து நீங்கள் டம்பிள் எடுத்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஆனால் கம்பல்சரியாக ஒரு 3 வேரியேஷன் போட்டு தான் ஆகணுன்றதுலாம் கிடையாது. சப்போஸ் உங்கள் மசில் ஒரு 2 வேரியேஷன்லேயே நல்லா டார்கெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலுமே அது ஓவர் ட்ரெயின் ஆகுன்றத மனசில் வச்சுங்க. சரியா? ஸோ 2 வேரியேஷனே போதுமானது. எதுக்கு? ட்ரைசிப்க்கு. சப்போஸ் நீங்கள் செஸ்ட்டுக்கு போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 3 வேரியேஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு வந்து முக்கியமாக 3 மசில் இருக்குது. சரியா? ஸோ அதில் ஆன்டீரியர் டெல்டாய்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் செஸ்ட் டைம் டார்கெட் பண்ணிட்டீங்க. அதனால் அது மேலே அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், டம்பிள் எடுத்து லேட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேர் டெல்ட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரேர் டெல்ட் வந்து உங்களோட பேக் மசில் போய் டார்கெட் ஆகுது. அதனால அந்த இடத்துல நீங்கள் 2 வேரியேஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3 வேரியேஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி முக்கியமான உங்கள் மசிலை டார்கெட் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக இல்லாத
ஒரு 2 வேரியேஷன் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 3 வேரியேஷனே போதுமானது. சரியா? ஆனால் கம்பல்சரியாக 3 வேரியேஷன் 4 வேரியேஷன்ன்றது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் மசில் எந்த அளவு வெயிட்டை புல் பண்ணுது, லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ வெயிட்டை வச்சு புஷ் பண்ணீங்க, எவ்வளோ ரெப்ஸ் போட்டிங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சா மட்டும்தான் உங்களால் மசிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் எந்த வித கணக்குமே இல்லை. இன்றைக்கி டார்கெட் பண்ணதை மறந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போய் டார்கெட் பண்ணவங்க எவ்வளோ வெயிட் போட்டோன்னு தெரியாது, ஒரு வெயிட்டை நீங்கள் தானாகவே எடுக்கிறீங்கன்னா அதால் உங்கள் மசில் என்றைக்குமே வளராதுன்றதை மனசில் வச்சுங்க. சரியா? ஸோ உங்கள் வேரியேஷனும் சரி, செட்டும் சரி, வெயிட்டும் சரி டிசைட் பண்ண போகிறதில்ல உங்கள் மசில் என்னான்ட்டு. அது எது டிசைட் பண்ணுன்னா உங்களோட க்ரோத் ஹார்மோன் எந்த அளவு நீங்கள் ஸ்பைக் பண்ணுறீங்களோ. ஸோ க்ரோத் ஹார்மோன் எப்போ ஸ்பைக் ஆகுனா நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண பாடிக்கு கொடுத்த அந்த டென்ஷனை விட எப்போ எக்ஸ்ட்ரா டென்ஷன் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களோட க்ரோத் ஹார்மோன் ட்ரிகர் ஆகும் மசிலை க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ அது நீங்கள் எப்படி ட்ரிகர் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? ஸோ வெயிட் மூலிமா பண்ணலாம், வேரியேஷன் மூலிமா பண்ணலாம், செட்டு மூலியமாகவும் பண்ணலாம். ஆனால் இது 3மே முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான். ஆனால் எப்போ எந்த சமயத்தில் முக்கியன்றது மட்டும் புரிஞ்சு பண்ணுங்கள். அதுதாங்க முக்கியமான விஷயமே. ஓகே, ஸோ டவுட் கிளியராக இருக்க நம்பரை அடுத்துக்கள் பார்ப்போம். இதில் ராஜா கேட்டுக்கிறாரு, ஜெலட்டின் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஜெலட்டின் பற்றி வீடியோ தனியாக போடணுன்னா ட்ரை பண்ணுறேன் நான். சிம்பிள் தான். அங்கே பாருங்கள், ஒரு எலும்பை நல்லா வேக வச்சு அதை ஜெல்லு மாதிரியே ஃபார்ம் பண்ணி அதை ஒரு ஃபுட்டாக நீங்கள் அது வந்து ஆக்சுவலி கோலோஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோலோஜின் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நேச்சுரலாக ஹார்மோனை பூஸ்ட் பண்ணவும் உங்களோட போனு, டெண்டன்ஸ், லிகாமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த போன் மேரோ, அதுக்கப்புறம் அந்த போனில் எடுக்கப்பட்ட இந்த ஜெலட்டின் இதெல்லாம் சொல்லுவோம். இது வந்து கோலோஜின், இதுவும் ஒரு ப்ரோட்டீன் தான். இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வெளிநாடுகளில் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது பண்ணுறது டைமே கிடையாது. நார்மலாக ஒரு கறி துண்டு கிடைச்சதா, எலும்பு கடிச்சமா போட்டோமா அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. பட் ஃபிட்னஸை ப்ராப்பராக கவனிக்கிறவங்க இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குறேன், நான் அதை பற்றின ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்து இதில் விக்கி கேட்டுக்கிறாரு, அண்ணா எனக்கு ஒரு டவுட். நான் போன ஜனவரி மந்த் 43 kg இருந்தேன். இப்போ நான் ஒரு 6 மந்த்துக்காக ஜிம்மில் போயிட்டு கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட வெயிட் 51. நான் இப்போ ஜிம் அண்ட் டயட் பிளானை விட்டால் என்னோட வெயிட் லாஸ் ஆகுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அண்ணா. ஓகே, நீங்கள் ஜிம்மை விட்டாலும் சரி, டயட்டை விட்டாலும் சரி, வெயிட் லாஸ் ஆகுமா இல்லை வெயிட் கெயின் ஆகுமான்றத உங்களோட ஆக்டிவிட்டி, நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடை தான் முடிவு பண்ணும். சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக டயட் பண்ணிட்டு வரீங்க, ப்ராப்பராக ஜிம்முக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ வந்து வெயிட் கெயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த வெயிட் கெயின் ஒரு மசல் கெயின் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா நீங்கள் நல்லா டயட்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதில் மசல் கெயினும் ஆகிருக்குது. ஸோ கொஞ்சம் போது வந்து ஃபேட் கெயின் கூட ஆகிருக்கும். சரியா? இப்போ திடீர்னு நீங்கள் ஜிம்முக்கு போகாத விட்டீங்க, அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் வந்து குறையுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சாப்பிட்ட அதே கேலரி கன்சியூம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். ஆனால் மசல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மசல் லாஸ்னால் அப்படியே மசல் லாஸ் ஆகிடுது, சேர்த்து வச்ச மசல் போயிடும், அப்படி கிடையாது. அந்த மசலில் அந்த டெப்த்து, அந்த டென்சிட்டி, அந்த ஷார்ப்னஸ் அதெல்லாம் இருக்காது. சரியா? ஏன்னா இப்போ மசலோட இன்வால்மெண்ட்டே இல்லைன்னுக்குள்ள பாடி அந்த மசலை மெயின்டைன் பண்ண வந்து பார்க்காது. ஸோ ஒரு பம்பாக இருக்குது, கண்டினியூ நீங்கள் பண்ணிட்டு வரீங்கன்னா அது க்ரோத் ப்ரொடக்ஷனில் வந்து இருக்கும். அந்த சமயத்தில் மசலுக்கு வேலையே இல்லைன்னா அது க்ரோத் ஹார்மோன் குறைஞ்சிரும் அந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு ஃபேட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃபேட் கெயின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்மு விட்டுட்டாங்க, ப்ராப்பராக டயட் செய்து விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு டப்புன்னு வெயிட் குறையும். ஸோ இந்த வெயிட் ஆக்சுவலி எதுக்காக குறையுதுன்னா டயட் மேலே ஜிம் பண்ணக்குள்ள அந்த பண்ண ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதே டோட்டல் அப்படியே விட்டதால தான். ஸோ அதனால் உங்களோட ஃபோக்கஸ் சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான டயட் மேலே பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகுனா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. சப்போஸ் ஜிம்மு விட்டாலுமே ஆக்டிவிட்டி கொஞ்சம் போது இருந்தாலுமே உங்கள் பாடி லைஃப் லாங் சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் வெயிட் குறையுமா குறையாதான்றது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான். சப்போஸ் நீங்கள் ஜிம்மு விட்டுட்டீங்க, டயட்டு விட்டுட்டீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டீங்க, இப்போ திடீர்னு ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸாக சாப்பிட்றீங்கன்னா என்ன ஆகும்? சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் தானே. ஸோ ஃபேட்லாம் கெயின் ஆகும்ல உடம்புல. சரியா? ஸோ உங்கள் பாடி ஆல்ரெடி ஒரு 51 kg நீங்கள் கெயின் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 51 kg பார்க்க நல்ல ஒரு மேன்லி ஃபிசிக்காக இருக்குது, மஸ்குலர் பாடியாக இருக்குதுன்னா திடீர்னு விட்டதுக்கப்புறம் ஃபேட் ஸ்டோர் ஆகும். அப்போ பாடியோட ப்ரொப்போர்ஷன் மாறும். ஸோ வெயிட் கெயினும் ஆகலாம், வெயிட் லெஸ்ஸாக கூட ஆகலாம், ஆனால் ப்ரொப்போர்ஷன் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அடுத்தது என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஓகே, ஸோ எதுவுமே ஃபிக்ஸு கிடையாது. எல்லாரும் பாடியும் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யுன்றதை மனசில் வச்சிங்க. ஸோ உங்கள் பாடி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து கேட்போம். இதில் அப்துல் கேட்டுக்கிறார், மாஸ்டர் சடனாக ஆஃப்டர் லாங் டைம் ஃபுட்பால் ப்ளே பண்ணுறேன், ஷின் பிளின்ஸ் பெயின் வந்திருக்கு, ஈவன் 1 வீக் மேலே ரிகவரி ஆகலை, ஜம்பிங் அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபுட்பால் ப்ளே பண்ணுற வர பெயின் இருக்குது இன்சைட் ஷின் டிஷ்யூஸ் அண்ட் மசில்ஸ். ஹவு டு கெட் ரிட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் பெயின்? கேம் நல்லா ரன் பண்ணி விளையாட முடியலை, ப்ளீஸ் நெக்ஸ்ட் சண்டே கமெண்ட் பாக்ஸ். ஓகே, இல்லை இப்போ ஒரு பாடியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகி இருக்குதுன்னா
எல்லா இன்ஜுரியுமே சேம் டைமில் ரிகவரி ஆகுன்றதுலாம் கிடையாது. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ரிகவரி ஆகிடும், ஒரு சில பேருக்கு 1 வாரம் ஆகும், ஒரு சில பேருக்கு 5 நாள் ஆகும், ஒரு சில பேருக்கு 1 மாதம் ஆனாலும் ரிகவரி ஆகாது. ஸோ அந்த இன்ஜுரி எந்த அளவோ அதை பொறுத்து தான். எப்பயுமே இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஒன்று நீங்கள் ரெஸ்ட் விடுங்க, இல்லையா பேண்ட் வருது. ஸோ மெடிக்கலில் போனீங்கன்னா நார்மலாக கிடைக்கும். ஸோ நார்மலாக டை பேண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் விதவிதப்பான ஒரு கிரியேட் பண்ணும் பாடியில். அந்த பிளட் ஃப்ளோ அந்த இன்ஜுரி ஆன இடத்துக்கு ப்ராப்பராக ஃப்ளோ பண்ணி அது ஃபாஸ்ட்டாக ரிகவரி பண்ண சப்போர்ட் பண்ணுது. அதனால் இந்த பேண்டை கட்டிக்கிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாம். திரும்பி அந்தளவு இன்ஜுரி ஆகாது, உங்களுக்கு அந்த பெயின் கண்டினியூ ஆகாது. ஸோ அதனால் இந்த பேண்டு கட்டிங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேண்டு. ஸோ நார்மலாக மெடிக்கலில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்க பேண்டு, அதுதான். அதில் பின் ஒன்று வரும், ஃபுல்லாக டைப் பண்ணி லாஸ்ட்டில் பின் போட்டு குத்தி விட்டுருணும். ஸோ இந்த பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரிகவரி டைம் மஸ்ட்டுன்றதுல மனசில் வச்சிங்க. இன்ஜுரி ஆன இடத்துல திரும்பி இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் மேஜர் இன்ஜுரி ஆகிடும், அது மட்டும் ஆகாத மாதிரி பார்த்துங்க. ஸோ ரிகவரியால் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும், அதுக்கு தேவை ரெஸ்ட். ஓகே, அது பார்ப்போம். இதில் இவர் கேட்டுக்கிற மாஸ்டர், நான் 48 kg இருக்கேன், நார்மலாக ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு வெயிட் கெயின் பண்ணணும், வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா? வெயிட் கெயின் பண்ணேன். ஓகே, நான் பல தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா வே ப்ரோட்டீனால பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது குவாலிட்டியான ஒன்லி ப்ரோட்டீன் இருக்கும். அப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து கன்சியூம் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அடிஷ்னலாக கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வந்து வராது. எதுக்குன்னா நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான் வீட்டிலேருந்து கன்சியூம் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஹெல்த்தியான உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும், அதில் எந்த வித மாற்ற கருத்துமே இல்லை. ஆனால் ஹெல்த்தியான வெயிட் கெயின் வந்துட்டாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ மாதத்தில் ஒரு 2 kg ஒரு 2.5 kg இவ்வளோ வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம், வே ப்ரோட்டீனும் வீட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணிங்கன்னா. அதே நீங்கள் ஒரு வெயிட் கெய்னரோ இல்லை ஒரு மாஸ் கெய்னரோ எடுத்திங்கன்னா அதில் அடிஷ்னலாக கார்போஹைட்ரேட்ஸ் வந்துடுது. ஸோ வீட்டிலேருந்து அதிகமாக கார்ப்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை, நார்மலாக வீட்டிலேருந்து கன்சியூம் பண்ணாலே போதும். ஸோ இந்த ப்ரோட்டீன் இந்த கார்போஹைட்ரேட்ஸோட ரேஷியோ வெயிட் கெய்னர் மாஸ் கெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு 4 kg இல்லை 5 kg நீங்கள் கெயின் பண்ணுற முடியும் ஈஸியாக. அதனால் முடிஞ்சளவு வெயிட் கெய்னர் இல்லை மாஸ் கெய்னருக்கு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு 1 month வெயிட் கெய்னரை கன்சியூம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த 2 மாதம் மாஸ் கெய்னர் எடுங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு டயட் வச்சுட்டு வே ப்ரோட்டீன் வச்சுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, கண்டிப்பாக டவுட் கிளியராக நம்புறேன், அடுத்து பார்ப்போம். இதில் ஜக்தீஷ் கேட்டுக்கிறாரு, எக் மில்க் ஒன்றா எடுக்கலாமா சார்? எக்கு மில்க்கு தாராளமாக எடுக்கலாம். மில்க்கும் ஃபிஷ்ஷும் எடுக்கக்கூடாது. பல பேருக்கு வந்து அலர்ஜி இஷ்யூலாம் வரும், எல்லாருக்குமே வராது, ஆனால் மேக்ஸிமம் பேருக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே எக்கு நீங்கள் ஃபிஷ் எடுத்தாலுமே ஒரு சில பேருக்கு வரும். எக்கு ஃபிஷ் காம்பினேஷனும் வந்து செட் ஆகாது. பொதுவாக சொல்லப்போனால் அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேட் ஆக்சுவலி அந்த ஃபேட் இந்த ஃபேட்டு தான் கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. ஏன்னா எப்போ இந்த ஃபேட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ உங்கள் லிவர் அந்த ஃபேட்டை ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ண பார்க்கும். அது அப்சர்வ் பண்ணுற நேரத்தில் டைஜஷன் இஷ்யூ வந்து வரும். அப்போ ஃபிஷ்ஷு வெறும் எக்கு கூடயோ இல்லை பால் கூட கன்சியூம் பண்ணால் மட்டும் இஷ்யூ வராது. அது கீரை வகையான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாலும் இஷ்யூ பண்ணும். இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ரோஸ்டட் ஐட்டம், சப்போஸ் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கிறீங்க, அதே இன்னொரு ஃப்ரை ஐட்டம் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் பிரச்சனை வரும். சப்போஸ் லிக்விட் ஐட்டம் நீங்கள் ஃபிஷ்ஷு கூட எடுக்கிறீங்கனாலும் ஒரு சில டைம் வந்து பிரச்சனை வரும். அதனால் ஃபிஷ்ஷுன்னு வந்துட்டாலே முடிஞ்ச அளவு வெறும் ஃபிஷ்ஷாக கன்சியூம் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிக பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நார்மலான ஒரு ஒயிட் ரைஸ் கூட வந்து ஃபிஷ்ஷை கன்சியூம் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஃபிஷ் கறி மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீன் குழம்பு மாதிரி வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதில் எந்த ஒரு இஷ்யூ வந்து வராது. அதில் ஃபிஷ் காம்பினேஷனை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு தடுத்துக்குங்க, அது ரொம்பவே நல்லது. மீதி எக்கு, முட்டை, சிக்கனு, மட்டனு இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு காம்பினேஷன்லையும் போடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, கற்றுக்கிட்டோம். இதில் அருள் ஆனந்த் கேட்டுக்கிறார், ப்ரோ ஐ ஆம் அருள் ஃப்ரம் ஓமன், I can't lift more weight for chest workout, bench press. ஓகே, என்னோட கிளைண்ட்டு நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ ட்ரைனிங் பொதுவாக நான் கொடுக்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, என்னால் வந்து செஸ்ட்டில் ஹெவியாக வெயிட் வந்து லிஃப்ட் பண்ண முடியல, குறிப்பாக பெஞ்ச் ப்ரெஸ் போடக்குள்ள. ஸோ மஷின்லாம் அந்த ஸ்மித் மஷின்லாம் போட விட்டால் ஓரளவு போடுவாங்க. அதே வெறும் மஷின் செஸ்ட்டுக்கு மேலாம் தனியாக வருது பார்த்தீங்களா, ஸோ சப்போர்ட்டட் மஷின் இருக்கும், அதை போட்டாலும் அவங்களால போட முடியும். ஆனால் பார்பல் தனியாக எடுத்து போடுன்னு சொன்னால் மட்டும் அவங்களால முடியறதில்லை. காரணம் ஏன்னா, எப்போ நீங்கள் ஃப்ரீ வெயிட் பார்பல் சொல்லுவோம், அப்புறம் எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாத பார்பல் எடுத்து அதில் பிளேட்டு போட்டு நீங்கள் செஸ்ட்டை டார்கெட் பண்ணக்குள்ள உங்களோட ஷோல்டர், உங்களோட அப்பர் ஓவரால் மசிலுக்கே பார்த்தீங்கன்னா, அது செஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஷோல்டராக இருந்தாலும் சரி, பைசெப்காக இருந்தாலும் சரி, ட்ரைசெப்காக இருந்தாலும் சரி, எல்போ ஜாயிண்டாக இருந்தாலும் சரி, ரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்துடுது. அதனால் ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணி அதை ப்ராப்பர் ஃபார்மில் கண்ட்ரோல் பண்ணி அந்த செஸ்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்குள்ள
மனுஷன் படாத பாடுபட்டுறாங்க. ஸோ அதனால ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னு வந்துட்டாலே அங்கே ப்ராப்பரான ஃபார்ம் இருக்கிறதில்ல, அந்த செஸ்ட்டை ப்ராப்பராக டார்கெட் பண்ண முடியறதில்ல. அதனால என்ன ஆகுதுன்னா செஸ்ட் மசில் வீக்கராகவே இருந்துருது. செஸ்ட் மசில் வீக்கராக இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா ஷோல்டர் மசில் மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வரதால அந்த செஸ்ட்டை நீங்கள் ஹெவி வெயிட் வச்சு லிஃப்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பண்ண முடியாத போயிடுது. அதனால் சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் செஸ்ட்டை வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும், அதிக வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா செஸ்ட் மசிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைபரை சேர்க்க பாருங்கள். ஏன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 kg லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் செஸ்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு 55 kg உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுது, சேம் ரெப்ஸ் போடுறீங்க நீங்கள் அதே ஃபார்ம்லனா உங்கள் செஸ்ட் மசிலில் அடிஷ்னலாக ஃபைபர் சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் மசில் ஃபைபரை பில்டு பண்ணியிருக்கிறீங்க சரியா. சப்போஸ் உங்களால் வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியலன்னா உங்கள் செஸ்ட் மசிலில் இன்னும் அந்த ஃபைபர் ஆட் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் ஹெவி வெயிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அந்த செஸ்ட் மசிலில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபைபரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களால் அந்த செஸ்ட் மசிலில் என்ன தான் பண்ணாலும் ஃபைபர் ஆட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 1 வீக் கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுங்க அந்த செஸ்ட் மசிலுக்கு. ஓவரால் ஜிம்முக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வீக் கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு மீடியமான வெயிட்டை வச்சு டார்கெட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட செஸ்ட் மசில் ஒரு நியூ மசில் ஃபைபரை வளர்க்கும் சரியா. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான சயின்ஸ் இருக்குது, அது டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் செஸ்ட் மசிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு முக்கியமான வேரியேஷன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை. ஸோ கேபிள் ஃப்ளையில் டார்கெட் பண்ணுங்கள். கேபிள் ஃப்ளையில் உங்களோட அடிஷ்னல் மசில் ஃபைபர் செஸ்டோடது வளரும். ஓகே, இது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது மேலே முடிஞ்ச அளவு ப்ராப்பர் ஃபார்மில் ஸ்லைட்டாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மீடியமான வெயிட்டை வச்சு செஸ்ட்டை டார்கெட் பண்ணுங்கள் பார்பல் வச்சு சரியா. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செஸ்ட் மசில் இருக்கிற ஃபைபர் கூடும். அதுக்கப்புறம் இந்த 2 வேரியேஷன் முக்கியமான வேரியேஷன் மட்டும் உங்களோட எக்ஸசைஸ் ரூட்டீனில் வைங்க செஸ்ட்டுக்கு. 3வது முக்கியமான வேரியேஷன் ஃப்ளோரில் புஷ்அப்ஸ் அடிங்க சரியா. இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களோட செஸ்ட் மசில் ஃபைபரை வளர்க்க. ஸோ ஈவனாக வளர்க்கும். அதனால் இந்த 3 வேரியேஷன் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட செஸ்ட் மசிலை வளர்க்க போகுது. ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய சாதனைலாம் கிடையாது. ஹெவி வெயிட் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியா. ஸோ ஸ்டார்டிங்கில் எதுவுமே நடக்காது. அதெல்லாம் முடிஞ்ச அளவு ப்ராப்பராக மசிலை பில்டு பண்ண பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க திடீர்னு ஹெவியான வெயிட் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியும் சடனாக. அதுவும் அதனால் முடிஞ்சாலும் ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக டவுட் கிளியராக நம்புறேன். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு உங்களோட நாலேஜ் வளருதோ அந்த அளவு ஈஸியாக உங்களால் மசிலை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். அதனால தான் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி எக்ஸசைஸ்னு வெயிட்டு வேரியேஷன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி செட்ஸ் எத்தனை செட்ஸ் நீங்கள் போடுறீங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். எவ்வளோ டயட்டை கன்சியூம் பண்ணுறீங்க இது மேலெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுட்டு போகல உங்களால் அதிகமாக இல்லை ஒரு 3 மாதத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக கணக்கு தான் அங்கே மஸ்ட்டுன்றதை மனசில் வச்சிங்க. எந்த அளவு உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஒரு நோட் இல்லையோ நீங்கள் வேஸ்ட்டாக டைம் பாஸ் பண்ணிட்டு வரீங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல பதிவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேங்க. பாய்.